தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இன்று புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் 1974 ஆண்டு புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தார் என்று பேசினார். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி என்பது பலரும் அறியாத அரசியல் வரலாறாகவே உள்ளது. புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம் குறைவானது என்றாலும் அதிமுக முதன்முறையாக அரியணை ஏறியது புதுச்சேரியில்தான். திமுகவில் இருந்து பிரிந்த எம்ஜிஆர் 1972 ஆண்டு அதிமுகவை நிறுவினார். அதன் பின்னர் 1973 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக உருவான போதே அதன் கட்டமைப்புகள் புதுச்சேரியிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டன. அந்த காலகட்டத்தில் புதுச்சேரியில் திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இன்று புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் 1974 ஆண்டு புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தார் என்று பேசினார். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி என்பது பலரும் அறியாத அரசியல் வரலாறாகவே உள்ளது. புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம் குறைவானது என்றாலும் அதிமுக முதன்முறையாக அரியணை ஏறியது புதுச்சேரியில்தான். திமுகவில் இருந்து பிரிந்த எம்ஜிஆர் 1972 ஆண்டு அதிமுகவை நிறுவினார். அதன் பின்னர் 1973 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக உருவான போதே அதன் கட்டமைப்புகள் புதுச்சேரியிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டன. அந்த காலகட்டத்தில் புதுச்சேரியில் திமுக